Hi everyone, welcome to Sai Savanish Learning Academy. Happy New Year to all. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா பவர் சிஸ்டம் அண்ட் ப்ரொடக்ஷன் டாபிக் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம பவர் எலக்ட்ரானிக்ஸா இருக்கட்டும், ரெனியூவபிள் எனர்ஜி சோர்ஸஸா இருக்கட்டும், ஒரு ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்திருப்போம். இந்த பவர் சிஸ்டம்ல நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம அந்த கொஸ்டின் பேப்பர்ல ஃபுல்லா கேட்டிருக்கிற எல்லா பவர் சிஸ்டம் கொஸ்டின்ஸுமே கவர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? டாபிக்ல போலாமா? ஆல்ரெடி எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளோட எக்ஸாம் வந்துருச்சு சாட்டர்டே, திஸ் வீக் சாட்டர்டே தான். ஸோ இப்போ பவர் சிஸ்டம் அண்ட் சர்க்யூட் தியரி நம்ம பார்க்கலாம் அடுத்த கிளாஸ்ல. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் டாபிக் போக ஆரம்பிக்கலாம். எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. நானும் ரிப்ளை பண்ணியிருக்கேன். நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஃபார் தட். அஸ் வெல் நிறைய கால்ஸும் எனக்கு வருது. தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், sorry. Consider the following statements. Which of the following are true? That means correct அப்படின்னு கேட்டிருக்காங்க. Positive sequence current, negative sequence current and then zero sequence current. இப்போ நார்மலா பாசிட்டிவ் சீக்வன்ஸ், நெகட்டிவ் சீக்வன்ஸ் அண்ட் தென் ஜீரோ சீக்வன்ஸ் கரண்ட். நம்ம நார்மலாவே இது ஃபுல்லாவே சீக்வன்ஸ் கரண்ட் டாபிக் வந்து எது கீழே பார்ப்போம்? ஃபால்ட் டாபிக் கீழே பார்ப்போமா? அப்ப பாசிட்டிவ் சீக்வன்ஸ், நெகட்டிவ் சீக்வன்ஸ் அண்ட் தென் ஜீரோ சீக்வன்ஸ், இந்த மூணு கரண்ட்டை வச்சுதான் நம்ம ஃபுல்லா பார்த்திருப்போம். அதுல இவங்க என்னென்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. பாசிட்டிவ் சீக்வன்ஸ் கரண்ட் ஆர் present in all types of fault. அதாவது எல்லா டைப் ஆஃப் ஃபால்ட்லயுமே எனக்கு பாசிட்டிவ் சீக்வன்ஸ் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. நெகட்டிவ் சீக்வன்ஸ் கரண்ட்ஸ் ஆர் present in all the unsymmetrical faults. unsymmetrical faults எல்லாத்துலயுமே எனக்கு நெகட்டிவ் சீக்வன்ஸ் கரண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது zero sequence currents are present when neutral of the system is grounded and the fault involved in the ground. ஓகே, இதுல பார்த்தோன்னே நம்ம மேக்சிமம் வந்து இந்த பாசிட்டிவ் சீக்வன்ஸ் கரண்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சில புக்ஸ்ல வந்து I+ எடுத்திருப்பீங்க, ஒரு சில இடத்துல வந்து இப்ப ஜீரோ சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் கிரவுண்டோட அட்டாச் பண்ணிருக்கும் போது IG0. அதே இது பாசிட்டிவ் சீக்வன்ஸ் எடுத்துக்கும் போது எப்படி எடுத்திருப்போங்க? ஒவ்வொரு நோட்டேஷன் வந்து ஒவ்வொரு மாதிரி எடுத்திருப்போம். நம்ம ஒவ்வொரு புக்ஸ்ல வந்து ஒவ்வொரு நோட்டேஷன்ஸ் எடுத்திருப்போம். ஓகேங்களா? அதை பத்தி பிரச்சனை இல்லை. நீங்க எந்த புக் ரெஃபர் பண்றீங்களோ நாட் வச்சு ரெப்ரசன்ட் பண்ணிருப்பாங்க. அந்த லெட்டர்ஸ் வந்து நமக்கு பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? இப்ப சிமெட்ரிக்கல் ஃபால்ட்டா இருக்கட்டும், இல்ல அன்சிமெட்ரிக்கல் ஃபால்ட்டா இருக்கட்டும், இப்ப ஜீரோ சீக்வன்ஸ் கரண்ட் ஒரு சில இடத்துல வந்து I0, I1, I2 கூட மென்ஷன் பண்ணிருப்போம். ஸோ நம்ம எடுத்துக்கிறது தான். ஓகேங்களா? நீங்க என்ன புக் ரெஃபர் பண்றீங்களோ அந்த புக்ல இருக்கிற மாதிரி நீங்க கன்சன்ட்ரேஷன் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்ப I0, I1, I2. I0 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா that is a zero sequence. I1 அப்படின்னா பாசிட்டிவ் சீக்வன்ஸ் and then I2 அப்படின்னா நெகட்டிவ் சீக்வன்ஸ். இதுல கொடுத்திருக்கிற மூணுமே வந்து உங்களுக்கு ட்ரூ தான். ஏன்னா மேக்சிமம் ஜீரோ சீக்வன்ஸ் எப்பதான் உங்களுக்கு பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படின்னா எந்த சிஸ்டம்ல கிரவுண்ட் பண்ணிருக்கணும், நியூட்ரல் ஆஃப் த சிஸ்டம் வந்து கிரவுண்ட் பண்ணிருக்கணும். அதே மாதிரி தட் மீன்ஸ் LG இப்ப எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தட் இஸ் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட். அந்த மாதிரி கிரவுண்ட் பண்ணிருக்கக்கூடிய இதுல வந்து பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து உங்களுக்கு ஃபர்தரா வந்து அதோடது பார்ப்போம். ஓகேங்களா? அதனால இந்த இதுல ஃபர்ஸ்ட் இந்த மூணுதுமே எனக்கு கரெக்ட் தான். ஸோ வந்து 1, 2, 3 திஸ் மூணுமே வந்து எனக்கு கரெக்ட். ஓகேங்களா? அடுத்தது நெக்ஸ்ட், a circuit breaker is essentially a. ஓகே, ஒரு சர்க்யூட் பிரேக்கர் அப்படின்றத நம்ம என்ன சொல்லலாம்? நார்மலா வந்து பிரேக்கர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரேக்கரை வந்து ஆர்க் எக்ஸ்டிங்யூஷன் சொல்லுவாங்களா, இல்ல கரண்ட் இன்டரப்டிங் டிவைஸ் சொல்லுவாங்களா, பவர் ஃபேக்டர் கரெக்டிங் டிவைஸ் சொல்லுவாங்களா, இல்ல டிரான்சியன்ட் எஃபெக்ட்ஸை நியூட்ரலைஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா? சர்க்யூட் பிரேக்கர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே தட் இஸ் அ கரண்ட் இன்டரப்டிங் டிவைஸ். ஓகே, ஏன் கரண்ட் இன்டரப்டிங் டிவைஸ்? இப்ப நார்மலா இதுல ஆன்சர் இருக்குன்னா நம்ம டைரக்டா இட்ஸ் கரண்ட் இன்டரப்டிங் டிவைஸ்ன்னு சொல்லிட்டோம். இப்ப இதுல பாருங்க, சர்க்யூட் பிரேக்கர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தட் இஸ் சர்க்யூட் பிரேக்கர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னாலே தட் இஸ் ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தட் இஸ் அ ஓப்பன் க்ளோஸ் மாதிரி தான். ஓகேங்களா? க்ளோஸ் ஆர் ஓப்பன் த எலக்ட்ரிக் சர்க்யூட். அப்ப வந்து நார்மல் கண்டிஷன்லயும் அப்நார்மல் கண்டிஷன்லயும் அந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராசஸ் பண்றது இதுதான் சர்க்யூட் பிரேக்கர்ஸ் தான். அதுக்கு
சர்க்யூட் பிரேக்கர்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ப்ராசஸ் நடந்துருமா? கிடையாது. ரிலே ஓட ஹெல்ப் மூலியமா தான் சர்க்யூட் பிரேக்கர் இதாகும். அப்ப ரிலே என்ன பண்ணும்? எந்த எனக்கு அப்நார்மல் கண்டிஷன் எங்க வருது அப்படின்றத சென்ஸ் பண்ணும். ரிலே சென்சஸ் தி அப்நார்மல் கண்டிஷன் அண்ட் த ட்ரிப்பிங் சிக்னலை சர்க்யூட் பிரேக்கர் கொடுக்கும் ஆப்ரேட் ஆகிறதுக்கு. ஓகேங்களா? இந்த 2 பாயிண்ட் முக்கியமானது. அதே மாதிரி ஒரு சர்க்யூட் இன்டரப்ட் ஆகிறதுக்கு ஒரு வேல்யூ தேவைப்பட்டீங்களா? அந்த சர்க்யூட்டை எந்தவித டேமேஜும் இல்லாம ஒரு கரண்ட் வந்து மெயின்டைன் ஆகணும்னு இருக்கும். அந்த கரண்ட்டை விட எக்ஸிட் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு சர்க்யூட் பிரேக்கர் வந்து ட்ரிப் பண்ணி விட்டுருணும். இதுதான் வந்து இப்போ ஒரு நார்மலா ஒரு சர்க்யூட்டுக்கு எனக்கு இவ்வளவுதான் கரண்ட் ஃப்ளோ ஆகணும்ன்ற ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். அந்த ஃப்ளோவை விட அதிகமா வருது அப்படின்னா நமக்கு என்ன ஆயிடணும், அந்த இடத்துல எனக்கு சர்க்யூட்டை ப்ரிவென்ட் பண்ணிடணும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ல அந்த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் கரண்ட் தட் ஏ சர்க்யூட் பிரேக்கர் கேன் இன்டரப்ட் பண்றதுக்கு தேவையான கரண்ட்டை தான் நம்ம என்ன சொல்றோம்? ரப்சரிங் ஆர் இன்டரப்டிங் கரண்ட். சர்க்யூட் பிரேக்கர்ல எப்பவுமே 2 கான்டாக்ட் இருக்கும். ஒன்னு வந்து ஃபிக்ஸ்டு கான்டாக்ட், அனதர் ஒன் இஸ் மூவிங் கான்டாக்ட். இப்ப நார்மல் கண்டிஷன்ல எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த கான்டாக்ட்ஸ் வந்து க்ளோஸ்டு பொசிஷன்ல இருக்கும். அப்நார்மல் கண்டிஷன்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது இப்ப சொன்னோம்ல, அப்நார்மல் கண்டிஷன்னா ஓபன் பண்ணி விட்டு சர்க்யூட்டை ப்ரொடெக்ட் பண்ணிவிடும். அதே மாதிரி தான். ஸோ அந்த இடத்துல இன்டரப்டா ஆக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இது சர்க்யூட் பிரேக்கர் பத்தி எக்ஸ்ட்ராவா தெரிஞ்சுக்கக்கூடிய பாயிண்ட்ஸ். அடுத்தது okay, next question. Match the list 1 improvements in transmission system with list 2 effects due to the improvements and select the correct answer using the codes. Okay, இப்போ இது டிரான்ஸ்மிஷன் சிஸ்டமோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு 2 கண்டக்டர்ஸ்க்கு நடுவில் ஸ்பேஸிங்கை நான் இன்க்ரீஸ் பண்ணா என்ன நடக்கும்? அதே மாதிரி ஃபிளாஷ் ஓவர் வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணேன்னா எனக்கு என்ன நடக்கும்? சாகை இன்க்ரீஸ் பண்ணேன்னா என்ன நடக்கும்? அதே மாதிரி காட்ரிங்கை யூஸ் பண்ணேன்னா என்ன நடக்கும்? இதுதான் ஆக்சுவலா கொஸ்டின். இப்போ டைரக்டா வந்து இதுல நான் கொடுத்துருக்க ஆப்ஷன் வைஸ் நான் சொல்றேன் அப்படின்னா, இப்போ ஸ்பேசிங் ஆப்ஷன் வைஸே நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சு. ஏன்னா டிக் கொடுத்துட்டோம், நம்ம ஒவ்வொருதுலையுமே ஆன்சர் பார்த்துட்டோம். ஸோ இன்க்ரீசிங் த ஸ்பேசிங் பிட்வீன் த கண்டக்டர்ஸ் அப்படின்னா எனக்கு என்ன ஆகுமோ? கரோனா ரெடியூசஸ் ஆகும். அதே இது இன்க்ரீஸ்டு ஃபிளாஷ் ஓவர் வோல்டேஜ்னா எனக்கு என்ன ஆகும்? சேஃப்டி ஃபேக்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்க்ரீசிங் சாக் இன்க்ரீஸ் பண்ணேன்னா எனக்கு என்ன ஆகும்? ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும்னு இருக்காங்க. காட்ரிங்கை யூஸ் பண்ணேன் அப்படின்னா ஓவர் ஹெட் லைன்ல யூஸ் பண்ணக்கூடிய டென்ஷனை ரெடியூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒவ்வொன்றும் எப்படி பார்க்கலாம். ஓகே, இப்போ கொரோனா லாஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா என்ன? திஸ் இஸ் த ஃபார்முலா ஃபார் த கொரோனா லாஸ். எல்லாருக்குமே தெரியும் இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலா. ஒன் டைம் டைரக்டா இந்த ஃபார்முலா கொடுத்து கூட கேட்டிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலாவை பார்த்துக்கோங்க. தட் இஸ் PL, that is the representation of corona loss is PL. That is PL is equal to 241 into 10 to the power of -5 into F plus 25 divided by del into root of R divided by D into V0 minus VC the whole square. F என்றது என்னது? சப்ளை ஃப்ரீக்வன்சி ஹெர்ட்ஸ்ல இருக்கும். R என்றது ரேடியஸ், D என்றது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 adjacent கண்டக்டர்ஸ். அதே இது V0 அப்படின்றது ஆப்ரேட்டிங் வோல்டேஜ், VC அப்படின்றது கிரிட்டிக்கல் டிஸ்ட்ரப்டிவ் வோல்டேஜ், டெல் அப்படின்றது ஏர் டென்சிட்டி கரெக்ஷன் ஃபேக்டர். ஓகே, இப்போ இதுல நமக்கு நார்மலா இந்த கொரோனா லாஸ்ல நம்ம என்ன பண்ணோம்னா கொரோனா லாஸ் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமான்றது இந்த 4 ஃபேக்டர்ஸ் வச்சு பார்க்க போறோம். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், முன்னாடியே வந்து நம்ம சொல்லியிருந்தோம், ஸ்பேசிங்கை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா கொரோனா எஃபெக்ட் ரெடியூஸ் ஆகும். அந்த வேர்டை வந்து நம்ம அதில் பார்த்துட்டோம். இப்போ சப்போஸ் இந்த சிஸ்டமோட ஃப்ரீக்வன்சி ஆஃப் த சப்ளையை வச்சு கொரோனா லாஸ் என்ன ஆகும்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இப்போ சப்ளை ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் பார்த்துக்கோங்க. எப்பயுமே இப்போ பிஎல்லும் எஃப்பும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அப்போ ஃப்ரீக்வன்சி ஆஃப் த சப்ளை எடுத்துக்கிட்டோம்னா கொரோனா லாஸ் என்ன ஆகும்? இன்க்ரீசஸ் ஆஸ் த சப்ளை ஃப்ரீக்வன்சி இன்க்ரீசஸ். ஓகே, எஃப் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எனக்கு கொரோனா லாஸ் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து ப்ரெஷர் வச்சு பார்க்குறோம் அப்படின்னா ஹில்லி ஏரியாஸ் தான் இந்த நம்ம நார்மலா தெரியும். நம்ம ஹில்ஸ் சைடு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொரோனா எஃபெக்ட் கண்டிப்பா வந்து மோர் டாமினண்டா இருக்கும். ஏன் அப்படின்னா ப்ரெஷர்னால தான். ரெடியூஸ்டு ப்ரெஷர், கொரோனா எஃபெக்ட் மோர் டியூ டு தி ரெடியூஸ்டு ப்ரெஷர். அடுத்தது கண்டக்டர் சைஸ். உங்களுக்கு இந்த 2 இதுலையுமே நார்மலா கொரோனா லாஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்படின்னா கொரோனா எஃபெக்டை ரெடியூஸ் பண்ணக்கூடிய 2 மெத்தட் அப்படின்னா மெயினா வந்து கண்டக்டர் சைஸை இன்க்ரீஸ் பண்ணலாம், இன்னொன்று கண்டக்டர்ஸ் நடுவில் இருக்க ஸ்பேசிங்கை இன்க்ரீஸ் பண்ணலாம். இந்த 2 வேர்டுமே இம்பார்ட்டன்ட். ஸோ இது 2யுமே நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது எக்ஸ்ட்ராவா நீங்க தெரிஞ்சுக்கிற
points. Next one. அடுத்தது என்ன கொடுத்திருந்தாங்க? இன்சுலேட்டர் வச்சு கேட்டிருந்தாங்களா? சேஃப்டி ஃபேக்டர் வச்சும் கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் சேஃப்டி ஃபேக்டருக்கும் இன்சுலேட்டருக்கும் என்ன இது? இப்ப நார்மலா இந்த இதுல ஆப்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா இன்க்ரீஸ்டு ஃபிளாஷ் ஓவர் வோல்டேஜ் சொல்லிட்டாங்க. ஃபிளாஷ் ஓவர் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்றதுனால எனக்கு சேஃப்டி ஃபேக்டர் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இன்சுலேட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே ஒரு இன்சுலேட்டருக்கு என்னென்ன தேவை அப்படின்ற ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ், அடுத்து சேஃப்டி ஃபேக்டர்னா என்ன, அதே மாதிரி அதோட எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தான் இதுல கொடுத்துருக்கோம். நம்ம ஒரு இன்சுலேட்டர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேக்சிமம் அது எலக்ட்ரிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கட்டும் இல்ல மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், ரெண்டையுமே வித்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி கண்டிப்பா இருக்கணும். அதே மாதிரி இன்சுலேட்டர்ல லேட்டர் டைப்னு இருக்கும். அந்த லேட்டர் டைப்ல என்ன இருக்கும் அப்படின்னா, இப்ப லைன் வோல்டேஜ்னால மேக்சிமம் அது பிரைமரிலி எதனால லேட்டர் டைப் எதனாலதான் இருக்கும்? லைன் வோல்டேஜ்னால. அது என்ன ஆகும் அப்படின்னா இன்சுலேட்டருக்கு பிரேக் டவுன் கிரியேட் பண்ணும். அப்ப ஒரு எலக்ட்ரிக்கல் பிரேக் டவுன் ஆஃப் த இன்சுலேட்டர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பிரேக் டவுன் வந்து எலக்ட்ரிக்கலா மெக்கானிக்கலானா தட் இஸ் எலக்ட்ரிக்கல் பிரேக் டவுன். ஒரு இன்சுலேட்டரோட எலக்ட்ரிக்கல் பிரேக் டவுன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ரெண்டு நாள் தான் நடக்கும். தட் இஸ் பை எய்தர் ஃபிளாஷ் ஓவர் ஆர் பங்க்சர். ஓகேங்களா? அப்ப ஃபிளாஷ் ஓவர் ஆர் பங்க்சர். ஃபிளாஷ் ஓவர் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு லைன் கண்டக்டருக்கும் இன்சுலேட்டர் பின்னுக்கும் நடுவுல ஒரு ஆர்க் அக்கறான். ஒரு லைன் கண்டக்டருக்கும் இன்சுலேட்டர் பின் தட் இஸ் எர்த் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ அதுதான் என்ன சொல்றோம்? ஃபிளாஷ் ஓவர். அதே மாதிரி அந்த ஆர்க்கு தான் நம்ம என்ன சொல்றோம்? அந்த டிஸ்சார்ஜ் வந்து எங்க இருக்குமா? ஜம்ப் ஆகுமா அந்த ஏர் கேப் நடுவில் ஒரு சின்ன டிஸ்டன்ஸ்க்குள்ள. ஸோ தட் இஸ் த ஃபிளாஷ் ஓவர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபிளாஷ் ஓவர்னால என்ன? எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் ஓவர் ஆர் அரௌண்ட் த சர்ஃபேஸ் ஆஃப் அன் இன்சுலேட்டர். ஓகேங்களா? இப்ப இந்த டிஸ்சார்ஜ் இப்போ ஃபர்ஸ்ட் ஃபிளாஷ் ஓவர்னா என்னன்னு பார்த்துட்டோம். இன் கேஸ் ஆஃப் பங்க்சர் அப்படின்னா என்ன? இன்கேஸ் ஆஃப் ஏ பஞ்சர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா டிஸ்சார்ஜ் எங்க நடக்கும் அப்படின்னா கண்டக்டர்ல இருந்து பின்னுக்கு தான் போகும். ஆனா த்ரூ த பாடி ஆஃப் த இன்சுலேட்டர் மூலியமா நடக்கக்கூடியது தான் பங்க்சர் அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்ப இந்த மாதிரி பிரேக் டவுன் நடந்துச்சு அப்படின்னா இன்சுலேட்டர் என்ன ஆயிடும்? இந்த டைப் ஆஃப் பிரேக் டவுன் நடந்துருச்சு. ஏன்னா இன்சுலேட்டர் வழியா நடந்துச்சு அப்படின்னா எனக்கு கம்ப்ளீட்டா இந்த சிஸ்டம் என்ன ஆயிடும்? இன்சுலேட்டர் என்ன ஆயிடும்? பெர்மனன்ட்லி டிஸ்ட்ராய்ட் ஆயிரும். ஸோ அதனால மேக்சிமம் இன் ப்ராக்டிஸ்ல வந்து ப்ரோஸ்லின் யூஸ் பண்ணுவோம். எதுக்குன்னா இன்சுலேட்டர்ல யூஸ் பண்ணுவோம், ப்ரொவைட் பண்ணியிருப்போம். எதுக்காகனா பங்க்சரை அவாய்ட் பண்றதுக்காக. ஓகேங்களா? அப்ப சேஃப்டி ஃபேக்டர்னா எது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ? ஸ்ட்ரென்த்துக்கும் ஃபிளாஷ் ஓவர் வோல்டேஜுக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தான். பின் டைப் இன்சுலேட்டருக்கு சேஃப்டி ஃபேக்டரோட வேல்யூ என்னன்னு கேட்டிருந்தாங்கன்னா 10. ஓகேங்களா? ஸோ இதை இன்க்ரீஸ் பண்ணோன்னா எனக்கு சேஃப்டி ஃபேக்டர் ஆஃப் த இன்சுலேட்டர் ஆல்சோ இன்க்ரீசஸ். நெக்ஸ்ட் ஒன். அடுத்து சாக் வச்சு கேட்டிருந்தாங்களா? அடுத்த பாயிண்ட் என்ன? சாக். ஓகே, சாக் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நார்மலா இப்ப கண்டக்டர் இருக்கு எனக்கு. அப்ப சாக்ன்றது எப்படி இருக்கு? பெண்டிங் பொசிஷன்ல இருக்கா? ஸோ இது வந்து நமக்கு எல்லாருக்குமே சாக், ஸ்பேன் இது எல்லாமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? சாக் அப்படின்றது என்ன சொல்றாங்க அப்படின்னா ரெண்டு சப்போர்ட் இருக்கு அப்படின்னா அந்த ரெண்டு சப்போர்ட்டுக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் தான். தட் இஸ் த டிஃபரன்ஸ் இன் த defined as the difference in level between the points of support. ரெண்டு பாயிண்ட் ஆஃப் சப்போர்ட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடியது அதுக்கும் லோவஸ்ட் பாயிண்ட்டுக்கும் இருக்கக்கூடியது தான் நம்ம என்ன சொல்லுவோம்? சாக் அப்படின்னு சொல்லுவோம். இது என்னது? கண்டக்டர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சாக் ஆஃப் கண்டக்டரோட ஃபார்முலா, இந்த ஃபார்முலா வச்சு ஒரு தடவை கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. டிஎன்இபி ஏஇலே கொஸ்டினே டைரக்டா இருந்தது. அதே மாதிரி எஸ்எஸ்சி ஜெயிலையுமே டைரக்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல டைரக்ட் கொஸ்டினே வந்துருக்கு. தட் இஸ் எஸ் இஸ் ஈக்குவல் டு WL² டிவைடட் பை 8 into T. Wன்றது வந்து வெயிட் per யூனிட் லென்த் ஆஃப் கண்டக்டர், Sன்றது சாக் ஆஃப் கண்டக்டர், Lன்றது லென்த் ஆஃப் த ஸ்பான், அண்ட் Tன்றது டென்ஷன். இது எப்படி கேட்டிருந்தாங்கன்னா சாகுக்கும் டென்ஷனும் எப்படி இருக்கும்? தட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அதே மாதிரி லென்த் இன்க்ரீஸ் ஆனால் சாக் என்ன பண்ணும்? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்திருந்தது. ஓகேங்களா? ஸோ சாக்ல வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. எஸ்எஸ்சி ஜேஇல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஆல்ரெடி நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். சாக் கண்டிப்பா கொஸ்டின் இருக்கு. ஓகே, எந்தெந்த இதுல ஃபேக்டர்ஸ் வந்து சாக் அஃபெக்ட் பண்ணும்? அதே அந்த ஃபார்முலா தான். அப்படி WL² டிவைடட் பை 8 into T. அப்படி W, L, T மூணுமே கண்டிப்பா இருக்க போகுது.
அப்ப கண்டக்டர் வெயிட்னு எடுத்துக்கிட்டோம்னா sag of the conductor is directly proportional to the weight. ஓகே, இந்த weight of the conductor எதனால இன்க்ரீஸ் ஆகும்னு கேட்டிருந்தாங்கன்னா ஐஸ் லோடிங்னால. இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஸ்பேன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா sag is directly proportional to the square of the span length. அப்ப லாங்கர் ஸ்பேன் தான் எனக்கு மோர் sag கொடுக்கும். இந்த டென்ஷன் வச்சு நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே ப்ரீவியஸா டென்ஷன் வச்சு கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னு, அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். sag is inversely proportional to the tension. ஸோ ஹையர் டென்ஷன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது எல்லாமே இப்போ ஒரு சாகை ரெடியூஸ் பண்ணணும்னா அட் லோ டெம்பரேச்சர், அதே இது இன்க்ரீசஸ் அட் ஹையர் டெம்பரேச்சர். நெக்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, அடுத்தது என்ன கேட்டிருந்தாங்க? 4th ஒன், கார்டை யூஸ் பண்ணோம், கார்ட் ரிங்கை யூஸ் பண்ணோம்னா ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி வச்சு கேட்டிருந்தாங்களா? ஓகே, கார்ட் ரிங் யூஸ் பண்ணும்போது எனக்கு என்ன நடக்கும்? ஒரு ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சியை நான் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு 3 மெத்தட் இருக்கு. ஓகேங்களா? ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னாலே ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி இஸ் த வோல்டேஜ் அக்ராஸ் த ஸ்ட்ரிங்குக்கும் நம்பர் ஆஃப் டிஸ்க் அண்ட் வோல்டேஜ் அக்ராஸ் த டிஸ்க் நியரஸ்ட் டு தி கண்டக்டர், அது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டுக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ தான் ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி. தட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த வோல்டேஜ் அக்ராஸ் த ஹோல் ஸ்ட்ரிங் டு த ப்ராடக்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் டிஸ்க் அண்ட் the voltage across the disk nearest to the conductor, that is the string efficiency. string efficiencyக்கு நமக்கு இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன மெத்தட் இருக்கு அப்படின்னா longer cross arms and the grading of a insulator disc and by using a guard or guard ring. இந்த 3 தான் வந்து methods to improving a string efficiency. இப்போ guard ring அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா guard ring என்ன பண்ணும்னா அந்த மெட்டல் லிங்க்ஸுக்கு நடுவில் எனக்கு என்ன பண்ணும்? கெப்பாசிட்டன்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணும். அப்ப கெப்பாசிட்டன்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்றதுனால நமக்கு என்ன ஆகும்? That is a guard ring introduces the capacitance between the metal links and the line conductors, which tends to cancel out the shunt capacitances. So as a result நமக்கு என்ன ஆகும்? Nearly a same charging current flows. ஒவ்வொரு டிஸ்க்குக்கும் நடுவில் எனக்கு சேம் சார்ஜிங் கரண்ட் போற மாதிரி செட் பண்ணிட்டோம் அப்படின்னா எனக்கு ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது ஒரு 3 மெத்தடும் ஞாபகம் வச்சுக்கோங்க. யூசிங் லாங்கர் கிராஸ் ஆர்ம்ஸ் அண்ட் தென் கிரேடிங் அண்ட் தென் கார்ட் ரிங் யூஸ் பண்றேன். நெக்ஸ்ட் ஒன், the string efficiency of the high voltage line is okay. இப்போ ஹை வோல்டேஜ் லைனோட ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சின்னு எடுத்துக்கிட்டோம்னா 80%. ஸோ டிஃபால்ட் அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஃபார் எ 400 kV லைன் the number of disk in the insulator string is okay. இப்ப இந்த மாதிரி இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 400 kV கொடுத்துருக்காங்க, அதர்வைஸ் வேற என்ன கேவி கொடுத்துனாலும் நமக்கு கொஸ்டின் கேட்கலாம். ஃபார்முலா என்ன நோட் பண்ணிக்கோங்க. தட் இஸ் n is equal to நம்பர் ஆஃப் டிஸ்க் தானே கேட்டிருக்காங்க நமக்கு. அப்ப n is equal to VL என்ன லைன் வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க டிவைடட் பை √3 × 11 plus SF. SFன்றது என்ன அப்படின்னா மெக்கானிக்கல் சேஃப்டி ஃபேக்டர். அந்த மெக்கானிக்கல் சேஃப்டி ஃபேக்டர்ன்றது நம்ம டிசைன் பண்ணக்கூடிய சர்க்யூட்டை பொறுத்து டிசைன் ஆகும். 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம் நமக்கு. ஓகேங்களா? இப்ப நமக்கு VL என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? நமக்கு VL என்ன கொடுத்துருந்தாங்க? 400. அப்ப 400 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. 400 divided by √3 into 11. ஓகே, இப்போ இந்த 400 divided by √3. இப்போ √3 ஓட வேல்யூ என்ன போடுவீங்க? 1.732. இப்போ √2 அப்படின்னா 1.414 and then √3 அப்படின்னா 1.732. இப்போ நீங்க சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆன்சர் கிடைக்கும்? ஓகே, இப்போ நீங்க பாருங்க 21 கிடைக்கும். நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னாலே 21 கிடைக்கும். சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 20.99 கிடைக்கும். அண்ட் தென் சேஃப்டி ஃபேக்டர் 1ன்னு வச்சுட்டோம்னா 22. அதே மாதிரி சேஃப்டி ஃபேக்டர் 2ன்னு வச்சிருந்தோம்னா 23. சேஃப்டி ஃபேக்டர் 3 வச்சிருந்தோம்னா 24. சேஃப்டி ஃபேக்டர் 4 வச்சிருந்தோம் அப்படின்னா 25. ஸோ தட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த நம்ம என்ன சிஸ்டம் நம்ம டிசைன் பண்றோமோ அதை வச்சுதான். ஸோ இப்போ இந்த மாதிரி எனக்கு 400ன்னு கொடுத்துருக்கறனால நான் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன்.
இப்போ இதே எனக்கு 400க்கு பதிலாக வேற என்ன வேல்யூ கொடுத்தாலும் இதான் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி நீங்க மினிமம் டு அந்த கொஸ்டினோட கம்பேர் பண்ணி பாருங்க. ஆப்ஷன்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. இதுல ஆப்ஷன்ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? தட் இஸ் 37, 31, 25 அண்ட் தென் 16. 16 அப்படின்றது கண்டிப்பா வராது. ஏன்னா 400 kV லைன் போது எனக்கு ஸ்டார்டிங்கே 21 தான் வந்திருக்கு. ஸோ பெஸ்ட் ஃபர்ஸ்ட் நியரஸ்ட்னு நம்ம எடுத்துக்கிறோம். தட் இஸ் த 25 இஸ் தி ஆன்சர். ஓகேங்களா? அதே இது இப்போ சப்போஸ் உங்களுக்கு 25 கொடுக்காம நார்மலா 400 kVக்கு ரேஞ்ச் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 22 to 23 தட்ஸ் அ ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது லார்ஜ் சைஸ் ஸ்டீம் பிளான்ஸ் அண்ட் நியூக்ளியர் பவர் பிளான்ஸ் ஆர் சூட்டபிள் ஃபார் எந்த லோட்ஸ்க்கு? லோடை வச்சு கேட்டிருந்தாங்க அப்படின்னா பேஸ் லோட், இன்டர்மீடியட் லோட் அண்ட் தென் பீக் லோட். இப்ப இதுல பாருங்க, ஸ்டீம் அண்ட் நியூக்ளியர் பவர் பிளான்ட். ஸ்டீம் அண்ட் நியூக்ளியர் பவர் பிளான்ட் மேக்ஸிமம் எப்பயுமே எதுக்கு தான் சப்ளை பண்ணும் அப்படின்னா பேஸ் லோட்ஸை தான் சப்ளை பண்ணும். ஸ்டீம் அண்ட் நியூக்ளியர் பவர் பிளான்ஸ் எடுத்துட்டோம்னா பேஸ் லோடு சப்ளை பண்ணும். அதே டீசல் பவர் பிளான்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தட் இஸ் பீக் லோட சப்ளை பண்ணும். அதே இது ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது மட்டும்தான் பீக் லோடுக்கும் சப்ளை பண்ணும், பேஸ் லோடுக்கும் சப்ளை பண்ணும். ஏன் அப்படின்னா அதோட ஆப்ரேஷனோட ஃபிளெக்சிபிலிட்டியும் அதே மாதிரி ஆப்ரேட்டிங் காஸ்ட் வந்து லோவா இருக்கும். ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா அதோட ஃபிளெக்சிபிலிட்டி இன் ஆப்ரேஷன் அண்ட் லோ ஆப்ரேட்டிங் காஸ்ட். இப்போ ஸ்டீம் அண்ட் பவர் பிளான்ட் நியூக்ளியர் தான் வந்து பேஸ் லோடுக்கு சப்ளை பண்ணும். அதே டீசல் எடுத்துக்கிட்டோம்னா பீக் லோடுக்கு சப்ளை பண்ணும். இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க நமக்கு? பேஸ் லோடு ஸ்டீம் பவர் பிளான்ஸ் அண்ட் நியூக்ளியர் பவர் பிளான்ஸ் என்ன லோடுக்கு சப்ளை பண்ணும்? தட் இஸ் த பேஸ் லோட். பீக் லோடுன்னு கேட்டிருந்தாங்கன்னா டீசல், ஹைட்ரோ எலக்ட்ரிக்னு கேட்டிருந்தாங்கன்னா பேஸ் அண்ட் பீக். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், டிட்டர்மைன் த per unit impedance Z per unit nu if the base MVA and base KV are doubled. இப்ப பாருங்க, ஒரு Z per unit nu find out பண்ண போறோம். அப்ப Z per unit find out பண்ண போறதுக்கு அதோட பேஸ் MVAவும் பேஸ் KV என்னவாகுதான்? டபுள்ட் ஆகுதான். அண்ட் த ஓல்டு per unit வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்ப நார்மலா Z per unit கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன நமக்கு? Z per unit nu is equal to Z per unit volt into KVB divided by KV nu the whole square into MVA nu divided by MVA volt. இப்போ எனக்கு என்ன வேல்யூன்னு எனக்கு தெரியாது. இப்போ சப்போஸ் எனக்கு நான் KV பேஸோட வேல்யூ எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அதே இது என்ன சொல்லியிருந்தாங்க? நியூவா ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடியது எனக்கு பேஸோட வேல்யூ என்னவாகுதான்? தட் இஸ் டபுள் தான் ஆகுது. அப்போ டபுள் ஆகுது அப்படின்னா 2x கன்சிடர் பண்ணிக்கலாமா? ஸோ டபுள்ன்றனால நம்ம 2x. இது அதே மாதிரி தான் MVA நியூக்கும் 2x divided by x கேன்சல் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 0.1 old value 0.1. 0.1 into 1 divided by 2 the whole square into 2 solve பண்ணோம் அப்படின்னா 0.05. நமக்கு ஆன்சர் என்ன கொடுத்திருந்தாங்க? that's also a 0.05. ஓகேங்களா? ஸோ டைரக்ட் சப்ஸ்டியூஷன் தான். இப்போ Z பேஸோட ஃபார்முலா மட்டும் ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. that is a KVB square divided by MVA base. ஓகேங்களா? அடுத்தது location of the surge tank in a hydroelectric power station. ஓகே, இப்போ ஹைட்ரோஎலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன்ல சர்ஜ் டேங்கோட லொகேஷன் அப்படின்னு சொல்லி எடுத்தோம் அப்படின்னா அது எங்க தான் இருக்கும் அப்படின்னா டர்பைன் நியர்பை தான் இருக்கும். டர்பைன் நியர்பை இருக்கிறதுக்கு ரீசன் என்ன இருக்கு? இப்போ ஒரு ஹைட்ரோஎலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல மெயின் இம்பார்ட்டன்டான காம்பனன்ட் எடுத்துக்கிட்டோம்னா சர்ஜ் டேங்க் தான். அந்த சர்ஜ் டேங்க்ல வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஸ்மால் ரிசர்வாயர் இருக்கும், இல்லைன்னா டேங்கா இருக்கும். மேக்சிமம் அது டர்பைன் நியர்பை தான் வச்சிருக்கும். எதுக்காக, என்னென்ன அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மெயினா ஒரு 4 பாயிண்ட் சொல்லுவோம். என்னென்ன அப்படின்னா வாட்டர் ஃப்ளோவை ரெகுலேட் பண்ணும். ஓகேங்களா? வாட்டர் ஃப்ளோவை என்ன பண்ணும்? ரெகுலேட் பண்ணும். இந்த சர்ஜ் டேங்க் யூஸ் பண்றதுனால எனக்கு வாட்டர் ஃப்ளோ வந்து ரெகுலேட் ஆகும். இப்போ இன்கேஸ் வாட்டர் ஃப்ளோ வந்து சடனா சேஞ்ச் ஆனால் எனக்கு என்ன ஆகும்? வாட்டர் வந்து ஹேமர் ஆயிரும். அதே மாதிரி வாட்டர் ஹேமர் நடக்கும்போது எனக்கு டர்பைன் வந்து டேமேஜ் ஆயிடும். ஸோ அதனால எனக்கு வாட்டர் ஃப்ளோவை ரெகுலேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணும். அதே மாதிரி கான்ஸ்டன்ட் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணும். சர்ஜ் டேங்க்னால எனக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டை ஒரு பைப்பே யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த பைப்ல ஓரளவு தான் எனக்கு லெவல் வரும், வாட்டர் வரும். ரொம்ப பெருசா இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி வரும். ஸோ தட் இஸ் அந்த மாதிரி நீங்க ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி டு ரெடியூஸ் த ப்ரெஷர் ஃபிளக்சுவேஷன்ஸை ரெடியூஸ் பண்ணும். அதே மாதிரி டு ப்ரிவென்ட் த கேவிடேஷன். இந்த 4 பாயிண்ட்டும் மெயினானது. இது வந்து சர்ஜ் டேங்க் யூஸ் பண்ணக்கூடிய ரீசன்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த 4 பாயிண்ட்டையும் நீங்க எக்ஸ்ட்ரா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது the pressure of the SF6 circuit breaker, sorry, SF6 gas in a circuit breaker is around. Okay, SF6 na sulfur hexafluoride. Okay, sulfur hexafluoride எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சர்க்யூட் பிரேக்கர்ல யூஸ் பண்ணும்போது அதோட ப்ரெஷர் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இப்போ ஆக்சுவலா 5 to 7
கிலோகிராம் per சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் கொடுத்துருப்பாங்க. பட் நமக்கு ஆப்ஷன்ல வந்து 4 இருக்கு. ஸோ நம்ம அரௌண்ட் ஆப்ஷன் 4 எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ப்ரெஷர் வந்து எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங் ஆஃப் பிரேக்கர் அஸ் வெல் அஸ் த இன்சுலேஷன் ப்ராப்பர்ட்டிக்காக யூஸ் பண்றோம். நார்மலா இது எக்ஸ்ட்ராவா கொடுக்கக்கூடிய பாயிண்ட் தான். சல்ஃபர் ஹெக்ஸாஃப்ளோரைடு எதுக்காக ஒரு சர்க்யூட் பிரேக்கர்ல யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதோட எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது கலர்லெஸ், ஓடர்லெஸ், நான் டாக்ஸிக் அண்ட் தென் நான் இன்ஃப்ளேமபிள் கேஸ். அப்ப அதே மாதிரி SF6 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி ஸ்டேபிள் அஸ் வெல் அஸ் த இன்னர்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப ஒரு SF6ஓட ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இது எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ். இதை ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா எக்ஸ்ட்ரா இன்னும் 2-3 கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அடுத்து நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி SF6ஓட நம்ம எதனால SF6 வந்து யூஸ் பண்றோம் அது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆர்க் குவென்ச்சிங் மீடியமா யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி SF6 வந்து ஹை டயலெக்ட்ரிக் ஸ்ட்ரென்த். அதே மாதிரி அந்த டயலெக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் யாரை கம்பேர் பண்ணி கேட்டிருந்தாங்க அப்படின்னா 2.5 டைம்ஸ் வந்து ஹையரா இருக்கும் யாரை விட. ஓகேங்களா? ஸோ இது எக்ஸ்ட்ராவா இந்த பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. சர்க்யூட் பிரேக்கர்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆயில் சர்க்யூட் பிரேக்கர், ஏர் சர்க்யூட் பிரேக்கர், SF6 சர்க்யூட் பிரேக்கர் அண்ட் தென் வேக்கம் சர்க்யூட் பிரேக்கர். இந்த 4 கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், ஃபார் அ சிங்கிள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட் ஆன் ஃபேஸ் ஏ த டெர்மினல் கண்டிஷன். ஒவ்வொரு ஃபால்ட்டுக்குமே இப்போ LG ஃபால்ட்டா இருக்கட்டும், இல்லை LL ஃபால்ட்டா இருக்கட்டும், LLG ஃபால்ட்டா இருக்கட்டும், எந்த ஃபால்ட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் அதுக்கு கண்டிப்பா அந்த இனிஷியல் கண்டிஷன்ஸ் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா அந்த ஒரு நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்றோம் எது பண்ணோம்னாலுமே இந்த ஃபால்ட்டோட கண்டிஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த கண்டிஷன்ஸ் கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது டிஃபால்ட் டைரக்ட் கண்டிஷன்றனால ஸோ டைரக்டா VA is equal to 0, IB equal to IC is equal to 0. ஓகேங்களா? ஸோ அந்த பாயிண்ட் தான் நம்ம இப்போ மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதோட எக்ஸ்ட்ராவா IA1, IA2 அண்ட் தென் IA0 ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். பாசிட்டிவ் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா IA1 அண்ட் தென் நெகட்டிவ் சீக்வன்ஸ் அண்ட் தென் 0 சீக்வன்ஸ். கரண்டோட வேல்யூஸை நோட் பண்ணிக்கோங்க. Next one, if the fault current is 2000 amps, the relay setting is 50% and then CT ratio is 400/5. The plug setting multiplier is okay. Plug setting multiplier ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. PSM இதை மென்ஷன் பண்ணும். அப்ப plug setting multiplier எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது என்ன பண்ணும்? இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபால்ட் கரண்ட்டுக்கும் கரண்ட் செட்டிங்கும் CT ரேஷியோக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ. ஓகேங்களா? இப்ப இதுல பிளக் செட்டிங் மல்டிப்ளையர் தான் எதை இண்டிகேட் பண்ணும் அப்படின்னா ஃபால்ட்டோட சிவியாரிட்டியை இண்டிகேட் பண்ணும். பிளக் செட்டிங் மல்டிப்ளையர் இண்டிகேட்ஸ் த சிவியாரிட்டி ஆஃப் த ஃபால்ட். அப்ப பிளக் செட்டிங் மல்டிப்ளையர் எங்க மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரிலேல தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. நியூமரிக்கல் ரிலேல யூஸ் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தான் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இப்ப நம்ம இந்த ப்ராப்ளம்ல ஃபால்ட் கரண்ட் என்ன கொடுத்திருக்காங்க? 2000 கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி செகண்டரி ஃபால்ட் கரண்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றோம்னா நம்ம CT ரேஷியோ என்ன கொடுத்திருந்தாங்க? 400/5 கொடுத்திருந்தாங்க. ஸோ 5/400. இதை கேன்சல் பண்ணோம்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 5. இப்போ 5 × 5 25 amps. அப்போ 25 amps எடுத்துட்டேன்னா ரிலே செட்டிங் என்ன கொடுத்துருக்காங்க? 50%. இப்போ பிளக் செட்டிங் மல்டிப்ளையரோட ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்றோம். பிளக் செட்டிங் மல்டிப்ளையரோட ஃபார்முலா என்ன? ஃபால்ட் கரண்ட் டிவைடட் பை current setting into CT ratio. Fault current என்ன கொடுத்திருக்காங்க எனக்கு? 2000 amps. Current setting and then CT ratio. Substitute பண்ணலாமா? இப்போ secondary fault current 25 amps and then அடுத்தது current setting. Current setting எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க நம்ம கன்சிடர் பண்ணிக்கக்கூடிய செகண்டோட வேல்யூ that is a 5 and then 50. ரிலே செட்டிங்கோட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? 50%. CT ratio is அப்ப எடுத்துக்கிறோம் 50% அப்படின்னா 50/100. So that is the 0.5. Substitute பண்ணோம்னா PSM எனக்கு என்ன கிடைக்குது? 10. So answer is 10. ஓகேங்களா? Next one. ஓகே, இப்போ இதுல பூஸ்டர் பத்தி கேட்டிருக்காங்க. பூஸ்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பூஸ்டர் இஸ் த சீரிஸ் DC ஜென்ரேட்டர். அது எப்பயுமே இப்படிதான் இருக்கும். சீரிஸ் DC ஜென்ரேட்டர். இந்த வேல்யூ பார்த்தோன்னே வேர்டை பார்த்தோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பூஸ்டர் அப்படின்னாலே சீரிஸ் DC ஜென்ரேட்டர் அஸ் வெல் அஸ் ஃபீடர்ஸ் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணுவோம். அதே மாதிரி இது எப்படி தான் கனெக்ட் பண்ணியிருப்போம்? சீரிஸாக தான் கனெக்ட் பண்ணியிருப்போம். அப்போ சீரிஸாக கனெக்ட் பண்ணியிருப்போம்னா அது கண்டிப்பாக எனக்கு என்ன ஆகுது? பேரலாக கனெக்ட் ஆகாது. அப்போ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கண்டிப்பாக எனக்கு ஃபங்க்ஷன்
ஓகேங்களா? அடுத்தது feeders can be regulated independently. Yes, this is also a true. That is a 1 and true. 1 and 3. ஓகேங்களா? Next one. If the capacitance between the two conductors of a three-phase line is 4 microfarad, then the capacitance of each conductor to neutral. Okay, first ரெண்டு கண்டக்டருக்கு நடுவில் கொடுத்துருக்காங்களாம். அதே இது ஈச் கண்டக்டருக்கும் நியூட்ரலுக்கும் நடுவில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப ஒரு ரெண்டு கண்டக்டருக்கு நடுவில் இருக்கிறத நான் என்னன்னு எடுத்துக்குவேன், சிஏபின்னு எடுத்துப்பேன். இப்ப ரெண்டு கண்டக்டர் ஏ பி, ஏபிக்கு நடுவில் இருக்கு அப்படின்னா அதை நான் சிஏபின்னு எடுத்துக்கிறேன். அதே இது தட் மீன்ஸ் ஒரு கண்டக்டருக்கும் நியூட்ரலுக்கும் நடுவில் அப்படின்னா சிஏஎன். அப்ப இதுல பாருங்க சிஎன் ஏ என்ன இருக்கணும், இல்லைன்னா சிபி என்ன இருக்கணும். அப்ப எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட வேல்யூ எப்படி இருக்குன்னா 2 இன்டூ சிஏபி. சிஏபி வேல்யூ தான் எனக்கு என்னன்னு சொல்லிட்டாங்க, ரெண்டு கண்டக்டருக்கு நடுவில் எனக்கு வேல்யூ என்ன இருக்கும், 4 மைக்ரோஃபாரட் இருக்கும். அப்ப 2 இன்டூ 4 8 மைக்ரோஃபாரட். இப்போ 4க்கு பதிலா என்ன வேல்யூ கொடுத்திருந்தாலும் இதுதான் மெத்தட். தட் இஸ் 2 இன்டூ தட் வேல்யூ. ஓகேங்களா? நியூட்ரலுக்கும் லைனுக்கு கண்டக்டருக்கு நடுவில் கேட்டிருந்தாங்கன்னா ஏஎன் இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ சிஏபி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன். The main drawback of the underground system over the overhead system in transmission and distribution of the power is or. ஓகே, இப்போ இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும், மேக்சிமம் நம்ம ஓவர்ஹெட் லைனா இருக்கட்டும் இல்லாட்டி அண்டர் கிரவுண்ட், நமக்கு மேக்சிமம் ஓவர் ஹெட் தான் நம்ம டிரான்ஸ்மிஷன் யூஸ் பண்ணிடலாம். அண்டர் கிரவுண்ட் சிஸ்டம்ல மெயினான டிராபேக் என்ன பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். எக்ஸ்போஷர் ஆஃப் லைட்னிங்ன்றது கூட வராது. ஏன் அப்படின்னா நமக்கு லைட்னிங் வச்சு நம்ம மெயினா இம்பாக்ட் ஆகுது ஓவர் ஹெட் லைட் தான். ஆனா மெயினானது அண்டர் கிரவுண்ட் சிஸ்டம்க்கு கேட்டிருக்காங்க. தட் இஸ் த மெயின் ஒன் இஸ் த இனிஷியல் காஸ்ட் இஸ் ஹை. ஹெவி இனிஷியல் காஸ்ட். அப்ப ஹெவி இனிஷியல் காஸ்ட்னும் போது நமக்கு அண்டர் கிரவுண்ட் சிஸ்டமோட மெயினான டிராபேக் என்ன அப்படின்னா இனிஷியல் காஸ்ட் இஸ் ஹை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன். பின் டைப் இன்சுலேட்டர் எந்த வோல்டேஜுக்கு யூஸ் ஆகாதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பின் டைப் இன்சுலேட்டர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னாலே எவ்வளோ வோல்டேஜ்க்குள்ளதான் ஒர்க் ஆகும், 33 கேவிக்குள்ளதான் ஒர்க் ஆகும். ஆனா இங்க டைரக்டாவே என்ன கேட்டிருக்காங்க, கிரேட்டர் தென் 33. 33 கண்டிப்பா இது வந்து அப் டு 33 வரைக்கும் தான் ஒர்க் ஆகும். ஸோ அதனால 33க்கு மேல ஒர்க் ஆகாதுன்றதா. ஏன்னா இந்த பாருங்களேன், இதுல நாட் எக்ஸிடிங் டைரக்ட் ஒரு கண்டிஷன் தான் கேட்டிருக்காங்க. இப்ப 33 விட கூட தான் 66. பட் நம்மளோட பின் டைப் இன்சுலேட்டரோட தியரியே என்னதான், பின் டைப் இன்சுலேட்டர் ஜென்ரலி நாட் யூஸ்டு ஃபார் எக்ஸிடிங் 33 வோல்ட் கிலோ வோல்ட். ஸோ 33 கிலோ வோல்ட் இஸ் தி ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், 66 தானே வரும், 33 வரைக்கும் ஒர்க் ஆகும்ல அப்படின்னும். அப் டு 33 ஒன்லி, 33க்கு மேல எனக்கு கண்டிப்பா அது ஒர்க் ஆகாது. ஸோ இது வந்து பின் இன்சுலேட்டரோட எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எங்க ஒர்க் ஆகும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். அடுத்தது ஒரு டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம். ஓகே, இப்ப ஒரு டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் அப்படின்னா ஃபீடர் வந்து எங்க பவர் சப்ளை பண்ணும், டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா பவர் எங்க டைரக்டா ஃபீடர் வந்து எங்க சப்ளை பண்ணும், தட் இஸ் த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு தான் சப்ளை பண்ணும். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, எப்பயுமே டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் எங்க மட்டும் தான் யூஸ் ஆகும், ஜென்ரேட்டிங்ல இருந்து டிரான்ஸ்மிஷன் வர இடத்துல மட்டும்தான் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். இது ஆல்ரெடி நான் வந்து நிறைய என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ்ல எல்லாம் நிறைய வீடியோஸ்ல சொல்லிடுறேன். ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் எங்க யூஸ் ஆகும், ஜென்ரேஷன் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வச்சு கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு நிறைய என்னோட கிளாஸஸ்ல சொல்லியிருக்கேன். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் கண்டிப்பா இங்க வராது, சர்வீஸ் லைன்ஸ் கிடையாது, ஃபீடர்ஸ் கிடையாது. ஆன்சர் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன். ஓகே, இந்த கொஸ்டின் நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சதுதான். இப்ப ஒரு நம்ம லோட் ஃப்ளோ அனாலிசிஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை பவர் ஃப்ளோ அனாலிசிஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இப்ப இந்த மெயினா இப்ப இதை கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இந்த பாயிண்ட் வந்து நம்ம அந்த டாபிக் ஓபன் பண்ணோடனே நமக்கு கண்டிப்பா தெரிஞ்ச டாபிக். ஏன் அப்படின்னா ஒரு நோன் குவான்டிட்டி அன்னோன் குவான்டிட்டி நம்ம ஸ்பிளிட் பண்ணுவோம். என்ன நோன் குவான்டிட்டி அன்னோன் குவான்டிட்டி ஸ்பிளிட் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு 4 வேல்யூஸை வச்சு நம்ம செட் பண்ணுவோம். என்ன 4 குவான்டிட்டிஸ் அது, P, Q, V and then
del. That the four main components of the power system அப்படின்னா அந்த four components தான். அதுல எது ரெண்டும் known quantities, எது ரெண்டும் unknown quantities அப்படின்றத வச்சே நீங்க கண்டிப்பா தியரி படிச்சிருப்பீங்க. இப்ப இதுல known quantity என்ன கொடுத்திருக்காங்க? That is the if the voltage magnitude V and the phase angle del specify பண்ணிருக்காங்கன்றாங்க. அப்படி பண்ணியிருந்தாங்கனாலே that's a slack bus. இப்ப அதே generator busனா என்ன ரெண்டு மென்ஷன் பண்ணிருப்பாங்க? P and V, PV பஸ்ன்னு சொல்லியிருப்போம். ஜென்ரேட்டர் பஸ்னாலே PV பஸ். அதே இது லோட் பஸ் அப்படின்னா PQ பஸ். இது கண்டிப்பா இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இதுல இருந்து கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் இது. ஸோ ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். 4 மெயின் parameters. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன். The number of units generated will be more if the dash is more. Okay. யூனிட்ஸை வச்சு கேட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னாலே நீங்க லோட் ஃபேக்டர் டைரக்டாவே போயிடலாம். யூனிட்ஸ் வச்சு வந்திருந்தாலே லோட் ஃபேக்டர்ஸ். அப்ப லோட் ஃபேக்டர் எடுத்துக்கிட்டோம்னாலே லோட் ஃபேக்டர் எதுக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ தான் ஆவரேஜ் லோடுக்கும் மேக்ஸிமம் டிமாண்டுக்கும். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் த லோட் ஃபேக்டர். லோட் ஃபேக்டர் எப்பயுமே இப்படிதான் இருக்கணும், இல்லை ஒன்னை விட கம்மியா தான் இருக்கணும். அப்ப ஆவரேஜ் லோடு வந்து மேக்ஸிமம் டிமாண்டை விட கண்டிப்பா கம்மியா இருக்கும். ஸோ இதெல்லாம் லோட் ஃபேக்டரோட எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். அடுத்தது, in which of the following power system economical calculation method a fixed depreciation charge is made every year and interest compounded on it annually? Okay, என்ன மெத்தட் யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னா sinking fund method. இப்போ sinking fund method எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மெத்தட்ல தான் நம்ம டிப்ரிசியேஷன் சார்ஜ் வந்து ஒவ்வொரு இயருக்குமே காம்பவுண்டட் இன்ட்ரெஸ்ட்ல ஆனுவலா கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இதோட உங்களுக்கு டீட்டெயில்டான ஒரு பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நிறைய பேர் நோட்ஸ் கேட்டுட்டே இருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் எக்கனாமிக் பவர் சிஸ்டமோட எக்கனாமிக் உள்ள வீடியோ வந்து உங்களுக்கு தட் மீன்ஸ் பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் கொஸ்டின். A steam power station has an overall efficiency is 20% and 0.5 kg of coal is burnt per kilowatt hour of electrical energy generated. If the heat equivalent of 1 kilowatt hour is 860 kilocalorie, how much will be the calorific value of fuel? Okay, அதே மாதிரி இன்னொன்று, இப்போ சப்போஸ் நான் ஸ்பீடாக போகிற மாதிரி இருந்தா, என்ன மேம் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டே இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் யாரும் சப்போஸ் ஃபெல் பண்ணா அப்படின்னா அதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ நம்ம பார்க்குறது ஆக்சுவலாக வந்து கொஸ்டின் டிஸ்கஷன். ஓகேங்களா? நான் தியரி எடுக்கலை, கொஸ்டின் டிஸ்கஷன் தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா நீங்கள் இப்போ நமக்கு எக்ஸாம் நியர்பை வந்துருச்சு. இப்போ நான் உட்காந்து ஃபுல் தியரி நான் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக டைம் வேஸ்ட் ஆகும். என்னடா ரொம்ப நேரம் தியரியா போயிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் டைரக்டா கிறிஸ்பியா போயிட்டே இருக்கேன். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம சப்போஸ் தியரிட்டிக்கல் பார்க்கும்போது உங்களுக்கு நான் கண்டிப்பா ஸ்லோவா எடுப்பேன். இது கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன்றனால தான் அந்த கொஸ்டின், ஏன்னா ஆல்ரெடி நீங்க ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க அப்படின்றது, ஏன்னா எக்ஸாம் நமக்கு வந்துருச்சு. ஸோ அதனால தான் கொஞ்சம் ஸ்பீடா போற மாதிரி இருக்கும். ஓகே, கொஸ்டின் டிஸ்கஷன் நம்ம பண்றோம். ஓகேங்களா? தியரி பார்க்கல, கொஸ்டின் டிஸ்கஷன் பண்றோம். இப்ப இதுக்கு கலரிஃபிக் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்றோம். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? இப்போ ஓவரால் எஃபிஷியன்சி எடுத்துக்கிட்டோம்னா ஓவரால் எஃபிஷியன்சிக்குரிய ஃபார்முலா என்ன? ஹீட் ஈக்குவலன்ட் ஆஃப் த எலக்ட்ரிக்கல் அவுட்புட் டு த ஹீட் கம்பஷன் ஆஃப் த கூல். இதுல நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 0.5 kg ஆஃப் கோல் இஸ் பர்ன்ட்னு கொடுத்துருக்காங்க. 20% எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க. அப்ப வேற ஒன்றும் இல்லை, 20% எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம்? 0.2. அதே இது இதுல பாருங்க, நமக்கு ஆக்சுவலா அது பாத்தீங்கன்னா தெரியும். இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஃபார் 1 kgக்கு எவ்வளவு கோல் பர்ன் ஆயிருக்குமா? 2ன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி எஃபிஷியன்சி என்ன கொடுத்துருக்காங்க? 20%. அவ்வளவுதான். இது அப்படியே நீங்க கால்குலேட் பண்றீங்க. இன்புட் இஸ் ஈக்குவல் டு 2 டிவைடட் பை 0.2. எஃபிஷியன்சி இருக்கிறத அப்படியே ஆப்போசிட் பண்றீங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? அப்ப இன்புட் இஸ் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி என்ன கொடுத்துருந்தாங்க நமக்கு? 0.2. தட் இஸ் அந்த 0.2 கீழே வந்துருச்சு, இன்புட் மேலே போயிடுச்சு. ஸோ ஆன்சர் இஸ் 10 kilowatt hour per kg. அப்ப ஆல்ரெடி ஹீட் ஈக்குவலன்ட் என்ன சொல்லியிருந்தாங்க? 1 kilowatt hourக்கு எவ்வளவு கொடுத்துருந்தாங்க? 860 கொடுத்துருக்காங்க. அப்ப 10னா எனக்கு எவ்வளவு வேல்யூ வரும்? தட் இஸ் 8600 kilocalorie per kg. மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 10. அவ்வளவுதான். ஓகேங்களா? இந்த கொஸ்டினுக்கு டைரக்டா தான் நம்ம ஆன்சர் பார்க்குறோம். இந்த 10 வந்து இந்த ஃபார்முலால டைரக்டா சப்ஸ்டியூட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? ஈஸியா, வேற ஒன்றும் இல்லை. இந்த 0.2 தட் மீன்ஸ் 0.2ன்றது இந்த 20% 0.2வா மாத்திருக்கும். தட் இஸ் 0.5 kg ஆஃப் த கோல் வந்து பர்ன்ட் பெர் கிலோவாட் ஹவர். அதை தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேங்களா?
கிளியரா? Okay. Thank you all. Thank you.